வான்னு சொல்லுங்க. ஆத்தா சரி காப்பு கட்டி உட்காந்துருக்க, உன் பிரச்சனை ஆத்தா தீர்த்து வைப்பா. சரியா? மன உருகி கூப்பிடு. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி, இந்த மாய மகளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவு கொடுக்கணும். ஆத்தா ஈஸ்வரி துன்பமே வாழ்க்கையை வந்து உட்காந்துருக்கு. வாத்தா ஏழைக்கு இறங்கி வாத்தா. ஆத்தா ஈஸ்வரி உன் காப்பை கையில் கட்டிக்கிட்டு என் பிள்ளை எதுக்கு துன்பத்தில் வந்திருக்கு. ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவு கொடுக்கணும். ஆத்தா எந்த கட்டா இருந்தாலும் எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் என் தாய் விலைக்கு வைக்கணும். வாய் விட்டு கூப்பிடுப்பா. ஏப்பா ஆத்தா ஈஸ்வரி வா, மன உருகி வாத்தா. என் மைனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கு. ஆத்தா ஈஸ்வரி தாய் கஷ்டம் கஷ்டம்னு என் பிள்ளை சொல்லுதே. ஏத்தா உன்னை நம்பி இருக்க பிள்ளை நீ வாழ வச்சு காட்டுறோம்ல. ஆத்தா ஈஸ்வரி மன உருகி வா, எந்த கட்டா இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு வா. வா ஆத்தா ஈஸ்வரி வா, யாரு என்ன பண்ணி வச்சிருந்தாலும் விளைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளைக்கு துன்பமே வாழ்க்கைன்னு வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா ஈஸ்வரி மன உருகி வா. வாத்தா ஆத்தா ஈஸ்வரி வா தாயி. போறட எங்கேயுமே உனக்கு வெற்றி ஆகலப்பா. உண்மையா பையா? வறுமை சரியா, திருவோடு எடுக்காத ஒண்ணுதேன்னு சொல்லிட்ட. உண்மையா பையா? ஏன் எனக்கு இந்த வறுமை, நான் உண்டு என் வேலை உண்டுன்றது, ஏன் இப்ப என் பொழப்புல மண்ணு விழுந்துச்சுன்னு கேட்குற. உண்மையா பையா? யார்கிட்ட எந்த வம்புக்கும் போகலை நீ, தான் உண்டு தா வேலை உண்டு இருக்க பைய. உண்மையா பையா? ஏன் எனக்கு யார் என்ன பண்ணி வச்சா, கொஞ்ச நாளாவே எனக்கு போராட்டமா இருக்கு வாழ்க்கையேன்னு சொல்லியிருக்க. உண்மையா பையா? மன நொந்து நூலா போய் வந்து உட்காந்துருக்கப்பா. இருப்பமா பரப்பமானு வந்து உட்காந்துட்டேன். உண்மையா பையா? கண்கலங்கி வந்து உட்காந்துருக்க தாய். யாருக்கு எந்த பாவம் நாங்கள் மனசறிஞ்சு தாய் பிள்ளையும் செய்யலை. சரியா? யாரையும் ஐயோ பாவம் இறக்கப்பட்டதுக்கு வந்த வேணை. உண்மையா பையா? சொல்லுப்பா. இறக்கப்பட்டதுக்கு வந்த வேணப்பா. சரியா? துணை கூட்டி ஒன்று தொண்டை குளிக்கு வேணையா வந்துச்சு. உண்மையா பையா? அதே இப்போ வேணாம் உனக்கு. சரியா? உன் பொழப்பெல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போய் இன்னைக்கு வந்து நீ நடுத்தரில் பிச்சை எடுக்காத ஒன்றுதே, கையில் திருவோடு ஏந்தாத ஒன்றுதே, கடையும் கப்பி கஷ்டம் வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் படுத்தா தூக்கம் இல்லாமல் மனையில் அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியல, தலை சுத்துது உனக்கு. உண்மையா பையா? வலி வேதனை தாங்க முடியல, அழுக முடியாத குத்தமாத்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறேன்னு தெரியல. தாயி இந்த வருஷம் உன் ஜன்னதியில் நான் அக்னியில் இறங்கி அடுத்த வருஷம் நான் ராஜாவாக வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். உண்மையா பையா? வாழ்க்கையில் நொந்து போயிட்டு இந்த வயசில் எனக்கு ஏன் இவ்வளோ மன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க. உண்மையா பையா? நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏன் தாயி எனக்கு கொடுத்துருக்கேன்னு கேட்டிருக்க. தெய்வத்தை தவிர நான் யார்ட்டுமே சொல்லி அழுக மாட்டேன்னு சொன்னேன். உண்மையா பையா? தெய்வமே கெதின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாயே. இந்த வயசுலேயும் நான் வந்து சாமிதே தெய்வம் மட்டும்தேன்னு சொல்லி. உண்மையா பையா? 4 பேர் மாதிரி ஆட மாட்டேன் பாட மாட்டேன் ஓட மாட்டேன் 4 பேர்த்தோட கூத்தடிக்க மாட்டேன். ஆனால் தெய்வமே கெதின்னு வணங்குற எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு கேட்ட. சரியா? இந்த தாய் சொல்லுது, என் பிள்ளை யாருக்கும் நாங்கள் மனசறிஞ்சு ஒரு பாவம் செஞ்சதில்ல. ஐயோ பாவனா 10 ரூபா நான் கொடுத்து அனுப்புன்னு சொல்லி. உண்மையா பையாத்தா? இன்னைக்கு வந்து நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம், எங்களை ஏன் திருவோடு எடுக்க வச்சிருக்கேன்னு கேட்டிருக்க. உண்மையா பையா? நாங்கள் ஏன் திருவோடு எடுக்கணும், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து வலிச்சு தொடச்சி வச்சிருக்கோம் சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து உழைக்கி கூட நாங்கள் வந்து பார்த்து பார்த்து சமைச்சாத்தே இன்னைக்கு கஞ்சி எங்களுக்குன்னு சொல்லிட்டேன். உழைச்சி நாங்கள் உழைச்சி 4 பேருக்கு மாதிரி முன்னுக்கு வர்றவன்னு நினச்சிக்கிற வயசில் வந்து என்னை முடக்கிட்டியத்தான்னு கேட்குற. உண்மையா பையா? நான் உண்டு என் வேலை ஒன்று இருந்து ராசா மாதிரி நான் போனேன். ஒரு வேலைக்கு போனால் அந்த இடத்துல நான் தான் ராஜாவாக இருந்தேன். உண்மையா பையா? என்னை பார்த்து யாரும் நீன்னு சொல்லாமல் நின்ற மயனைக்கு. ஆனால் இன்னைக்கு கைகாலெல்லாம் முடங்கி போச்சு. உண்மையா பையாப்பா? இந்த வீட்டுக்குள்ளே படுத்துருக்க நிலைமை வந்துருச்சு எனக்கு. சரியா? இன்னைக்கு வான்னு கூப்பிட்டா நாளைக்கு இல்லைன்றா. உண்மையா பையா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரியாப்பா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனோட சண்டை வந்துச்சுல, நான் இருக்குல்ல, அவன்தே இன்ன வரைக்கும் உன்னை போட்டு ஆட்டி படைச்சு இன்னைக்கு திருவோடு எடுக்க வைக்கிறேனே காரணமே அவன்தே. சரியா? வெனையா உன் கூட வந்து சேர்ந்தவன். உண்மைதானே? அவன் பார்த்துக்கிட்ட வேலைனால இன்னைக்கு வந்து நீ கஞ்சி கையேந்து இன்னைக்கு ஐயோ பாவனு அவன் நினைச்சியா இல்லையா? நினைச்சியா இல்லையாப்பா? ஐயோ பாவனு இறக்கப்பட்டேல, ஐயோ பாவனு இறக்கப்பட்டு கூட்டி போனதுக்கு இன்னைக்கு உன் தலையில மண்ணெண்ணி போட்டு விட்டேன். சரியாத்தா? இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அத்தா தாயி நான் யார்ட்டையும் போகல,
உன்னைய தேடி அக்னி தாயிட்ட வந்திருக்கு, நீ தீர்த்து வைன்னு வந்து உட்காந்துருக்க. உண்மையா பையா? ம், கண்ணீரை தவிர காணிக்க இல்லைன்னு சொல்லிட்ட. உண்மையா பையா? கண்ணீரை மட்டும்தான் கொடுக்க முடியும், என்னால் காணிக்கையெல்லாம் கொடுக்க எதுவுமே இல்லை என்கிட்ட. நிராகரியா நிற்கிறீன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொன்னியா இல்லையா? கண்ணீர் மட்டும்தான் எங்களுக்கு. எந்த பக்கம் போகிறது, யார் உதவி இல்லை. கிழக்க போகிறதா மேற்க வரான்னு தெரியல. யார்கிட்ட போய் நான் கையில் காலில் கும்பிட்டு விழுந்தா கூட எனக்கு வேலை கிடைக்கலைன்ட்டு. உண்மையா பையா? ம், நான் எந்த வழியாச்சும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், நான் அதை வச்சு பொழைச்சிக்குருவோம். வயிற்று பசிக்கே நாங்கள் திண்டாடுறோம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு கஞ்சி பசியாமல் குடிக்கிற கஞ்சிக்கே எங்களுக்கு வந்து நிராகரியாக நிற்கிறோம். சரியாப்பா? இன்னைக்கு தெருவில் போகிற நாயோட நின்று கேவலம் பேசிட்டு போகுது. உண்மையா பையா? ம், இன்னைக்கு உன்னைய பார்த்து பயந்து நின்றவன் கூட இன்னைக்கு அவன் கிடக்குறேன்ட்டு போகிறேன். சரியா? உதவின்னு வந்த உதவி செய்ய வந்த நாளையில இருந்து எல்லாருக்கும் உதவி நீந்தேன் செஞ்சுருக்க. ம், யார்கிட்டையும் நான் கைகட்டி நின்றதே இல்லைன்னு சொல்கிறேன். உண்மையா பையா? ஆனால் இன்னைக்கு நான் போய் கைகட்டி நிற்கிற நிலைமை உண்டாயிடுச்சுன்னு சொல்கிறேன். கைகட்டி நின்றாலும் எனக்கு ஆன சுகம் இல்லைன்ட்ட. எவன்கிட்ட போய் எந்த கேட்குறதுனே எனக்கே தெரியலை. எனக்கு கேட்குறப்ப எனக்கே ஏளனமாக தெரியுதுங்கிற. உண்மையா பையாப்பா? இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை, 7 வாரத்துக்கு இந்த தாயை தேடி வா. இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ. சரியா? யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உனக்கு அதை நான் விலைக்கு எடுத்து தர்றேன். சரியாப்பா? நான் விலைக்கு எடுத்து தர்றேன். நல்லபடியாக பூ குடி இறங்கி வரணும் தாயி. பிள்ளைக்கு நீங்களே முன்னாடி அம்மானு உன்னை மட்டும்தான் கூப்பிடுன்னு சொல்கிறேன். சரியா? என் தாய்க்கு பின்னாடி தாய் உன்னைத்தையும் கூப்பிட்டு சொன்னியா இல்லையா? இந்த தாய் தீர்த்து வைக்கிற முடிப்பா. என்னப்பா உன் பிரச்சனை இல்லாமான்னு சொன்னாங்களா? நிறையா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உண்மையான வார்த்தை. இந்த அளவுக்கு பண்ணி கஷ்டம் சொல்லி மனசில் நினச்சதை அதாயா நினச்சி அது பார்த்த வேலைதே எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. நினச்சி ஸோ பச்சை பையன் உதவி செய்கிறவங்களே உகத்திரியாமல் மாறுறாங்க. சிந்தி அழுகையம் இல்லை. எனக்கு அப்படியே இந்த மாதம் இல்லாமல் இந்த வருஷம் பிறந்ததில்லை.